ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரெயின். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், அதே டைமில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு தரலாம். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிருங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதோட நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். முருங்கையில் ஒரு கொத்து எடுத்துருக்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த முருங்கைக்கீரை எடுக்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா எடுத்துக்கலாம், இல்லைனாலும் இந்த வடை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப கொலன்னு போயிடக்கூடாது, அதே டைமில் மாவு டைட்டாக இருக்கிற மாதிரி பிசையாதீங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வடை கெட்டியாக போயிடும், சாஃப்டாக இருக்காது. ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் எண்ணெய் இழுக்கும். இது ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். வெங்காயம் தண்ணி விட்டு வரும், அதனால் இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாவு பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கலாம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிறேன். இது கோதுமை மாவு அப்படிங்கிறனால மாவு கையில் ஒட்டும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சு இதை கையை நீங்கள் நனைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா மாவு ஒட்டாது. வடை சுடும்போது மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்தளவு இருக்கணும். இப்போ இது வடையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வடையாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. வடை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த கோதுமை வடையை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட சுட்டு எடுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடை பார்த்திங்கன்னா எண்ணெயும் பெருசாக இழுக்காது, அதனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வடையை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மாதிரியே எல்லா வடையும் சுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான கோதுமை வடை ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.